வணக்கம். உங்கள் அதிகாரி யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம வந்து பணியாரக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஹீட்டான உடனே பணியாரத்துக்கு கலக்கி வச்சுருக்கிற மாவை ஈவெண்ட்டாக எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பணியாரம் வேகிறது பார்த்திங்க அப்படின்னா சைடில் ரெட் கலரில் மாறும். அப்படி வந்த உடனே பணியாரத்தை பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த பணியாரத்தோட வீடியோ வந்து என்னென்ன எப்படி செய்யணும், என்னென்ன பொருள் எப்படி என்ன அளவில் சேர்க்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல் வீடியோ கமெண்டில் கொடுக்குறேன். அந்த லிங்கில் போய் ஃபுல் வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு, பெரட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷஸில் ஒன்று பணியாரம். எல்லாருமே ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே வெந்துடுச்சு. இப்போ நமக்கு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது அப்படியே சாப்பிட்லாம். ஸ்வீட் பணியாரம். இதில் ஸ்வீட் போடாமல் சேர்த்தோன்னா கார பணியாரமாக செஞ்சு சாப்பிட்லாம். உரப்பு மட்டும் சேர்த்தோன்னா கார பணியாரம். அவ்வளோதான் நம்ம பணியாரம். இதை நீங்கள் வீடியோ பார்க்கணும் கீழே லிங்க்கில் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.